முறையில ஓதணும், நாம குரானை சரியான முறையில எப்படி ஓதணும்னு அப்படி இந்த 2 டேஸும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு மதர்சால சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால இப்போ நான் எப்படி சொல்லி தரேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? மறக்க கூடாது. இன்ஷால்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 பேர் யாராச்சும் வராங்களா பார்க்கலாம். உஸ்தாதா நாங்க 11:30க்கு வெளியே ரிலேஷன் வீட்டுக்கு போறோம் உஸ்தாதா. எத்தனை மணிக்கு? யாருமா இது பேரு? ஹுமைரா உஸ்தாதா. சரி இன்ஷால்லா அப்போ நீ வீடியோ பார்த்துக்குமா? ஓகே உஸ்தாதா. ரெக்கார்டிங் போடுவோம்ல, அதுல பார்த்துக்குங்க. உஸ்தாதா ஏதாச்சும் ஓதணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஓதிடுறேன் உஸ்தாதா. ஓதணும்னா ஓதிட்டு இன்ஷால்லா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் உமேரா. ஓகேவா? இப்போ நீ இந்த ரெக்கார்டிங் கண்டிப்பா கேட்கணும். ஓகே உஸ்தாதா. ஓகே. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். யாராச்சும் வராங்களா பார்க்கலாம். உஸ்தாதா ஏன் உஸ்தாதா கிளாஸ்ன்னு நடக்கல? என்னப்பா கேக்குறீங்க? ஐயோ நான் ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாரும் ஒரு நோட் பென் எடுத்து நான் சொல்ற ஒரு இந்த எழுத்தோட மகரஜை எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிக்கிறீங்களா? நேத்து சொன்னல நோட்டும் பெண்ணும் எடுத்து எழுதிக்கணும்னு. ஆமா உஸ்தாதா. ஆமா, இப்போ எழுதிக்குங்க. நான் சொல்றேன். இப்போ ஒரு எழுத்து எழுதிக்குங்க பக்கத்துல. இப்போ ஃபேன் எழுதிட்டு பக்கத்துல அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு அந்த இடம் எழுதிக்கணும். எழுதிட்டு உச்சரிக்கும் போது அந்த இடத்துல இருந்து தான் இப்போ எனக்கு உச்சரிச்சு காட்டணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த பேஜ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த 4 எழுத்து 1 2 3 4 இந்த 4 எழுத்தும் எங்க இருந்து நம்ம உச்சரிப்போம்னா உதட்டுல இருந்து உச்சரிப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேவோட டீட்டெயில் சொல்றேன். ஃபேவோட டீட்டெயில் சொல்றேன். ஃபே எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா
நம்ம இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் மேல் பற்கள் முளைக்கும் இல்லையா, அந்த மேல் 4 பற்கள் மேல இருக்குல்ல, அந்த 4 பற்களும் கீழ் உதட்டுல வந்து படணும். பட்டு காத்து வெளியே வரணும். இஃப் ஃப 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 இதுதான் ஃப. ஃப வந்து ஒரு லைட் லெட்டர். அதை எப்பவுமே நாம ஃபா அப்படின்னு உச்சரிக்க கூடாது. ஃபா எந்த லெட்டரை நம்ம மேல் நோக்கி சத்தம் உச்சரிக்கணும்? ஹெவி லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் சத்தம் மேல் நோக்கி போகணும். இது வந்து ஃப லைட் லெட்டர், அப்போ இதோட சத்தம் கீழ் நோக்கி தான் வரணும். ஃப ஃபி ஃபு இதெல்லாம் ஓகே, நம்ம எப்படியும் அது கண்டிப்பா லைட்டா தான் வரும். ஆனா ஃப வந்து ஃபத்தஹா நிலைமையில இருக்கும் பொழுது மட்டும் எப்பவுமே நாம ஃபா அப்படின்னு வாயு ஓவல் ஷேப்பா மாத்தி உச்சரிக்க கூடாது. உதட்டு எழுத்து இந்த இந்த எழுத்து உதட்டுல தான் உச்சரிக்கணும். காத்து வெளியே வரணும். மேல் 4 மேற்பற்களும் கீழ் உதட்டை டச் பண்ணிட்டு ஃப அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் சொன்ன எழுத்துல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம், மறுபடியும் சொல்ல சொல்லுவேன். யாருக்குமே டவுட் இருக்கு இல்லையா? ஓகேவா, நான் நெக்ஸ்ட் எழுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் உஸ்தாதா. ஸ்டார்ட் பண்ணலாம் உஸ்தாதா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எழுத்து ப. பேன்னு சொல்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளுடைய 2 உதடுகளும் சேர்ந்து பிரியும். பேவும் ஒரு லைட் லெட்டர் தான். அதை எந்த காரணத்தை கொண்டும் பா அப்படின்னு உச்சரிக்க கூடாது. பான்னா என்ன ஆகுது? வாய் ஓவல் ஷேப்பா மாறுது, சத்தம் மேல் நோக்கி போகுது. ஹெவி லெட்டருக்கு மட்டும்தான் சத்தம் மேல் நோக்கி போகணும். லைட் லெட்டருக்கு சத்தம் கீழ் நோக்கி சரிஞ்ச நிலையில வரணும். அப்போ பா அப்படின்னு சொல்லக்கூடாது. பே 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 இருக்கு இல்லையா, அத பே தான் சொல்லணும். இப்போ பேல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஓகே, உஸ்தாதா. சரி. நெக்ஸ்ட் மீம். மீம்க்கு ஃபதஹா நிலைமையில நாம எப்படி சொல்லுவோம்? மே மே சொல்லுவோமா? அப்போ மேனா மீமும் ஒரு லைட் லெட்டர். மீம் இதுவும் உதட்டுல இருந்து தான் உச்சரிக்கணும். இது உச்சரிக்கும் போது இதோட ஃபதஹா நிலைமையில நாம இதை உச்சரிக்கும் போது மா அப்படின்னு சொல்லக்கூடாது. மான்னு சொன்னா என்ன ஆகுது? வாய் ஓவல் ஷேப்பா மாறுது, சத்தம் மேல் நோக்கி போகுது. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் இத மா அப்படின்னு உச்சரிக்க கூடாது. மே மே மீ மூ இது நார்மலா வந்துரும். ஆனா ஃபத்தஹா நிலைமை மட்டும் எப்பவுமே நம்ம எப்படி பழகி இருக்கோம்? எல்லா எழுத்தையும் ஹெவியா உச்சரிக்க தான் நம்ம பழகி இருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல கா ஙா சா ஞா டா நா இந்த மாதிரி நம்ம உச்சரிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பழக்கத்துல இந்த எழுத்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? எல்லாமே ஹெவியா நம்ம மாத்திட்டோம். அதனால எப்பவுமே மா அப்படின்னு சொல்லக்கூடாது. மே மே வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. இந்த 4 எழுத்துக்கும் வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. மீம் லைட் லெட்டர். மீம் மீமு நம்ம நார்மலா சொல்லிடுவோம், கரெக்டா வந்துரும். ஆனா ஃபத்தஹா நிலைமை மட்டும் மா அப்படின்னு மாத்திடுவோம். இன்னும் நம்ம தமிழ்ல மாதான படிச்சிருக்கோம், காங்கா சேனல்ல மாதான படிக்கிறோம். அதனால அந்த மாவை தான் நம்ம யூஸ் பண்றோம். அரபி எழுத்துல இப்படி வராது. அரபிகள் இப்படி உச்சரிக்க மாட்டாங்க மான்னு. அதே போல நெக்ஸ்ட் 4th லெட்டர் வந்து வாவ். வாவ் எப்படி சொல்லணும்னா, நம்மளுடைய 2 உதடையும் குவிக்கணும். குவிச்சு எப்படி ஃபேக்கு மேல் 4 பற்கள் கீழ் உதட்டுல வந்து படணும் சொன்னேனோ, அதே மாதிரி குவிச்சு படணும். கீழ் உதடு குவிஞ்ச நிலையில இருக்கணும். குவிச்சு அந்த மேல் 4 பற்களும் இப்ப விசில் அடிக்க எப்படி வாய் குவிப்போம், அந்த மாதிரி வாய குவிச்சு மேல் 4 பற்களும் கீழ் உதட்டுல பட்டு வாவ் 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 அப்படியும் சொல்லக்கூடாது, வான்னு சொல்லக்கூடாது. வாவ் சொன்னாலும் வாய் ஓவல் ஷேப்பா மாறுது, வா சொன்னாலும் வாய் ஓவல் ஷேப்பா மாறுது. வே
வ. இப்ப நம்ம இதுக்கு ஃபத்தஹா மட்டும் இல்ல, இப்ப மீதி நம்ம ஃப ப மீம்ல எல்லாம் எப்படின்னா ஃபேம் ஃபத்தஹா நிலைமை மட்டும்தான் மாறும். ஃபாவா பா மாவா மாறும். மீதி எல்லாம் ஃபீஃபு பீபு மீமு ஈஸி இதெல்லாம். ஆனா வாவுல வந்து நம்ம வாவ் சொல்லிட்டு நார்மலா வி ஊ இப்படி சொல்லக்கூடாது. எப்படி உதட்ட குவிச்சு நம்ம ஃபத்தஹாவை வான்னு சொன்னோமோ அதே போலதான் வியும் சொல்லணும், அதே போலதான் ஊன்னு சொல்லணும், அதே போலதான் சுக்குன் வச்சாலும் அங்கதான் வைக்கணும். இப்ப சொல்ற ஒரு இடம் சொன்னேன்னா அதுக்கு எந்த ஹரக்கத்து எந்த குறியீடு இருந்தாலும் அந்த இடத்தை தான் யூஸ் பண்ணணும். ஃபத்தஹாக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வாய்க்கு வந்த மாதிரி ஓதக்கூடாது. இப்ப 4 எழுத்தோட மஹரத் சொல்லியிருக்கேன். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், நான் மறுபடியும் சொல்லுவேன். சைலண்டா இருக்கீங்களா? யாருக்குமே டவுட் இல்லையா? இல்ல உஸ்தாதா. இல்ல, ஓகே. அப்ப கூட நம்ம டவுட் இருந்தாலும் ரெக்கார்ட் கேட்டுக்கலாம். உஸ்தாதா, ஆ மீம் எப்படி குமிக்கணும்? மீம் இப்ப மீம் எப்படி நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுதான் ஈஸி. மீம் சொல்றது ஈஸி. ஆனா மீமுக்கு ஃபத்தஹா வைப்போம்ல, மீம் ஃபத்தஹா மா அப்படின்னு சொல்லக்கூடாது. மா அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? சத்தம் மேல் நோக்கி போகுது, வாய் ஓவல் ஷேப்பா மாறுது. அப்படி மாறக்கூடாது. மே மே. ஓகேவா? மீம் ஈஸி தான். இப்ப மீம் நீங்க எப்படி உஸ்தாதா மீம் எப்படி சொல்லணும்னு மீம் சொன்னீங்கல்ல, அந்த மீம் தான். ஆனா நம்ம அதுக்கு ஹரக்கத்தை குறியீடு வைக்கும் பொழுது எப்படி சொல்லணும்? மான்னு சொல்லக்கூடாது, மே மே. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது உஸ்தாதா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்கு போலாமா? போலாம் உஸ்தாதா. போலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இப்போ இந்த இந்த எழுத்துனோட டீட்டெயில் சொல்ல போறேன். கொஞ்சம் பொறுமையா கவனமா பாத்துக்கணும், கேட்கணும். இப்போ இத வந்து நாம இந்த இந்த எழுத்தை நீங்க எப்படி உச்சரிப்பீங்க? உச்சரிச்சு காட்டுங்க யாராச்சும். மாஷா அல்லாஹ். ஓகே, பரவாயில்லையே, வாய் ஓவல் ஷேப்பா யாருமே மாத்தல. ஓகே. ஆனா இது ஷேவோ ஷேவோ அது கிடையாது. இது எப்படி சொல்லணும்னா இது இந்த 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 எழுத்தும் ஒரு லைட் லெட்டர் தான். இதுவும் ஹெவி லெட்டர் கிடையாது. நான் ஹெவி லெட்டர் மட்டும் கடைசியா சொல்றேன், இன்னைக்கு ஃபுல்லா லைட் லெட்டர் முடிச்சிடுறேன். ஓகேவா? இது லைட் லெட்டர். இதோட உச்சரிப்பு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய நுனி நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நுனி நாக்க மேற்பற்கள், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பல்லு முளைக்கும்ல, அந்த பல்ல நம்ம எங்க கடிப்போம் அந்த பகுதியில லேசா டச் பண்ண மாதிரியும் இருக்கணும், டச் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். அப்படி வச்சு சா சா இப்படி சொல்லக்கூடாது. சா கிடையாது. சொல்லுங்க. நுனி நாக்க என்ன பண்ணணும்? மேற்பற்கள்ல நம்ம கடிப்போம் இல்லையா, எந்த பொருளையும் கடிப்போம் இல்லையா, அந்த பகுதியில நுனி நாக்கு லைட்டா டச் பண்ணி, டச் பண்ண மாதிரியும் இருக்கணும், டச் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். சொல்லுங்க. அழுத்தி சொல்லக்கூடாது, லைட் லெட்டர். அழுத்தினா என்ன ஆகும்னா சீனோட ச வந்துரும். அதனால ரொம்ப பிரஷர் கொடுக்க கூடாது, லைட்டா சொல்லுங்க. இப்போ ஓகே. இப்போ ஃபத்தஹாக்கு வச்சு நம்ம சொல்லிட்டோமா? இப்போ கெசரா சொல்லும் போது மறுபடியும் போய் சி சு எப்படின்னு சீனோட சியோ அப்படி சொல்லக்கூடாது. மறுபடியும் இப்போ இப்போ ஃபேக்கு கெசரா வைக்கணும்னா இப்போ இந்த ஃபேக்கு இப்போ கெசரா வைக்கிறோம். ஒரு நிமிஷம். இப்போ ஃபேக்கு ஃபத்தஹா வச்சு ஃபே உச்சரிச்சிட்டோம். இப்போ நம்ம கெசரா வைக்கிறோம், கெசரா. இப்போ மறுபடியும் அந்த இடத்த மறந்துட்டு வேற இடத்துக்கு போய் சி இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சி சொன்னா என்ன ஆகும்? சீனோட கெசரா வந்துடும், சீனு. அப்போ ஃபேக்கு நான் எந்த இடம் மஹரஜ் சொன்னேன்? நுனி நாக்கு மேற்பல்ல லைட்டா டச் பண்ண மாதிரி இருக்கணும், டச் பண்ணாத மாதிரி
சா அப்படின்னு வாயை ஓவல் ஷேப்பா மாத்தக்கூடாது. எந்த லைட் லெட்டருக்கும் வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. சத்தம் சா அப்படின்னு மேல் நோக்கி போக கூடாது. ஓகேவா? ச இப்போ கெசரா வச்சாலும் அதே இடம் போய் சி சொல்லணும். சி தம்மா வச்சாலும் சு அங்க போய் தான் சொல்லணும். பத்தகாக்கு மட்டும் ச சொல்லிட்டு மறுபடியும் எந்த ஹரக்கத்து வந்தாலும் சி சு இஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு இடம் நான் ஒரு எழுத்தோட இடம் மஹரஜ நான் சொல்றேன்னா அதுக்கு ஃபதஹா கெசரா தம்மா ஃபதஹத்தின் கெசரத்தின் தம்மத்தைன் சுகுன் ஷத்து எந்த குறியீடு வந்தாலும் அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப சேல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. கெசரானா சி, கெசரா வச்சா சி, பம்மா வச்சா சு சு. ஓகேவா? இப்ப இது கிளியரா? கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் உஸ்தாதா. ஓகே, கிளியர் உஸ்தாதா. நெக்ஸ்ட் வேல். இப்ப வேல்க்கு நாம என்ன பண்ண போறோம்? ஃபதஹா வைக்க போறோம். இந்த இந்த 3 எழுத்து இருக்குல்லப்பா, 1 2 3. இந்த 3 எழுத்தோட மஹரஜும் ஒரே இடம்தான். அதே நுனிநாக்கு, அதே மேற்பல். ஓகேவா? இந்த இந்த எழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் நான் சொல்லித்தரேன் எப்படி சொல்லணும்னு. இப்ப நம்ம வேல் பார்ப்போம். வேலுக்கும் அதே இடம்தான். நுனி நாக்கு மேற்பல் கடிப்போம் இல்லையா, அந்த அந்த பகுதியில போய் வேல் ஜால் இப்படி சொல்லக்கூடாது. ஜால் சொல்லக்கூடாது. வேல் இதுவும் லைட் லெட்டர் தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹெவி லெட்டர் கூட சொல்லி தர மாட்டேன். லாஸ்ட்ல தான் ஹெவி லெட்டர் சொல்லி தருவேன். அதனால எல்லாமே வாய் ஓவல் ஷேப்பாவே மாத்தக்கூடாது. இப்ப நான் சொல்லித்தர எந்த எழுத்துக்கும் வாய் ஓவல் ஷேப்பா மாத்தக்கூடாது. வேல் இப்ப ஃபதஹா வச்சு வேல் சொல்லிட்டோம். கெசரா வச்சு கெசரா வரும்போது ஜி அப்படின்னு நம்ம மறுபடியும் மஹரஜ் இடத்தை மாத்தக்கூடாது. அதே இடம் நோனினாக்கு மேற்பல்லை டச் பண்ண மாதிரி இருக்கணும், பண்ணாத மாதிரி இருக்கணும். வேல் இப்போ ஃபதஹா வச்சா வே, கெசரா வச்சா வி, தம்மா வச்சா ஜூ. ஃபதஹாக்கு மட்டும் வேல் யூஸ் பண்ணிட்டு ஜி ஜூ இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஜால் கிளியர் ஆயிடுச்சா? வேல் கிளியரா? இப்போ இப்போ இத சொல்ற பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க இதை எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்க பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க மறந்துடுவாங்க. நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா நீங்க நம்ம பசங்க ஓதும் போது பக்கத்துல உட்காந்து சொல்லலாம். நீ இந்த இடம் மாத்துற, ஏன்னா நீங்க அவங்க வாய் பாப்பீங்க. பார்க்கும்போது வேல்க்கு இந்த இடம் தானே, வி ஏ மாத்துற எப்படி நம்ம அவங்க கரெக்ஷன் பண்ணலாம் அவங்கள. சரிங்களா? தெரியும் சிஸ்டர், இருந்தாலும் நான் சொன்னா கேட்க மாட்டான் என் பொண்ணு, அதனால நீங்க சொல்லி. இல்ல இப்போ இது எதுக்குன்னா இப்போ குர்ஆன் ஓதும் போது இல்ல நான் எழுதிட்டு இருக்கேன் சிஸ்டர், எனக்கு சட்டம் கொஞ்சம் தெரியுமா, இருந்தாலும் சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால சரி நீங்க சொன்னா செய்வாங்க, கிளாஸ்ல ஜாயின் பண்ணு. ஓதும் போது அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணணும். இப்போ நமக்கு கிளாஸஸ் எப்படி நடக்குது, இப்ப நீங்க ஓதும் போது நான் அந்த மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் பண்றேன்ல அந்த மாதிரி பண்ணணும். சரி ஓகே. அந்த மாதிரி அவங்கள ஓத விட்டுட்டு பார்க்கணும் அவங்க சரியா ஓதுறாங்களா, ஒவ்வொரு எழுத்தையும் கரெக்டா உச்சரிக்கிறாங்களா, அந்த இடத்துக்கு போறாங்களான்னு நம்ம செக் பண்ணணும். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் உங்க பசங்க வேற இடத்துல ஓதிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் தான் அவங்களுக்கு வரும். இருந்தாலும் எங்களால முடிந்த ஒரு முயற்சி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் ஜ. இப்போ ஜவும் சீனு சுவாது இந்த 3 எழுத்து ஒரே மஹரஜ் தான். இதோட மஹரஜ் இடம் எதுனா நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர், இங்க வச்சுதான் நம்ம ஜ சொல்லணும். ஜ லைட் லெட்டர், சீனும் லைட் லெட்டர். இந்த சுவாது மட்டும்தான் ஹெவி. சுவாது மட்டும்தான் ஹெவி. இது எல்லாமே லைட். இதுவும் லைட், இதுவும் எல்லாமே லைட் தான். இது ரெண்டுமே லைட் லெட்டர் தான்.
இப்போ ஜ சொல்லும்போது நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர்ல வச்சு ஜா அப்படின்னு வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. லைட் லெட்டருக்கு வாய் ஓவல் ஷேப்பாவும் மாறக்கூடாது. சத்தம் மேல் நோக்கியும் போகக்கூடாது. ஜ ஜ இப்போ நம்ம ஜி ஜூ எல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம். இதுல எந்த பிரச்சனையுமே வராது. இந்த ஃபத்தஹா நிலைமை மட்டும்தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஜ ஜி ஜூ ஜ ஜி ஜூ. ஓகேவா? நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர் வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சீன். சீன் இருக்கு. இப்போ ஜி இதுல ஜி கெசராவோ இல்ல தம்மாவோ இதெல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டா வந்துடும். அது நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். புத்தக நிலைமை தான் நம்ம பண்ற மிஸ்டேக். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல காங்காச்சா அப்படின்னு படிச்சு பழக்கமாயிடுச்சு. அதனால நம்ம எல்லா எழுத்தையும் ஹெவியா மாத்திட்டோம். நெக்ஸ்ட் சீன். சீனுக்கு சீனும் அதே மகரஜ். நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர். சீன் அப்படியே சொல்லும்போது காற்று வெளியே வரணும். இந்த மாதிரி வரணும். சீன் சீன். இப்ப ஃபத்தஹா வச்சு சொல்லும்போது ச தான் சொல்லணும். வாய் ஓவல் ஷேப்பா மாத்தி சத்தம் மேல போற மாதிரி சா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த எழுத்து தான் நம்ம சான்னு சொல்ல போறோம். அதனால சீனை அப்படி சொல்லக்கூடாது. சீன் ஒரு லைட் லெட்டர், சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும். ஜ ஒரு லைட் லெட்டர், சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும். ஜ சீன் சாது மூணுமே ஒரே மஹரஜ் தான். இப்போ சீனோட மஹரஜ் நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர டச் பண்ணி சொல்லணும். சான்னு சொல்லக்கூடாது. சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. வாய் ஓவல் மாறக்கூடாது. ச உஸ்தாதா என்னம்மா உஸ்தாதா இது நாங்க வெளியே கிளம்பணும், லீவ் ஆயிக்கலாமா உஸ்தாதா? ஆகிக்கப்பா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சாது. இப்போ சாது ஹெவி லெட்டர்லாம் நெக்ஸ்ட் சொல்லி தரேன், அதை விட்டுருங்க அப்படியே. இப்போ இப்போ ஜாசின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. ஓகே சரி, அப்ப நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் போலாம். இப்போ நெக்ஸ்ட் தால். தால் லைட் லெட்டர், சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும். வாய தா அப்படின்னு சொல்லக்கூடாது. தாலுக்கு ஃபதஹா வச்சு தா அப்படின்னு சொல்லக்கூடாது. வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. தான்னு சொல்லக்கூடாது. த த இதோட இடம் நுனி நாக்கு மேற்பல் ஈர். இப்ப நான் கீழ்ப்பல் ஈர் சொன்னேன்ல, அதே போல மேற்பற்கள். சின்ன பசங்களுக்கு பற்கள் முளைக்கல, அந்த 2 பல் அதுக்கு நடுவுல அந்த ஈர்ல வச்சு த த தி து மாஷா இதெல்லாம் நமக்கு தன்னால வந்துடும். அது எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா ஃபத்தஹா நிலைமை மட்டும் என்ன பண்ணுவோம்? தா அப்படின்னுவோம். அந்த தா சொல்லக்கூடாது. இதோட மெஹரஜ் நுனி நாக்கு மேற்பல் ஈர். த தி து த தி து. ஓகேவா? இப்ப தால் ஏதாவது டவுட் இருக்கா? தாலும் லைட் லெட்டர் தான், ஹெவி கிடையாது. ஓகேவா? தெரிஞ்சுதா? தெரிஞ்சது உஸ்தாதா. ஓகே. நெக்ஸ்ட் தேவும் லைட் லெட்டர் தான். இதை எப்பவுமே நம்ம தா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுதான் தா. இங்க இருக்கு பாருங்க, நான் ரவுண்ட் பண்றேனே, இதுதான் தா ஹெவி லெட்டர். இதோட சத்தம் தான் மேல் நோக்கி போகணும். இந்த 2 எழுத்தோட சத்தமும் கீழ் நோக்கி வரணும். தேவோட மஹரஜ் இப்போ தாலுக்கு சொன்ன அதே மஹரஜ் தான். நுனி நாக்கு மேற்பல் ஈர். அங்க லைட்டா டச் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸா அழுத்தி அது தாலுக்கு அழுத்த வேண்டாம். இது தீ தூ கெசரா நிலைமை, தம்மா நிலைமை இதெல்லாம் ஓகே, அது நமக்கு தன்னால வந்துடும். ஃபத்தஹா மட்டும் தா அப்படின்னு தான்னு சொல்லக்கூடாது. வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. ஒரு லைட் லெட்டர். த தாலுக்கு கொஞ்சம் லைட்டா ஃபோர்ஸ் பண்ணி சொல்லணும். இது கொஞ்சம் இன்னும் அழுத்தமா சொல்லணும். த இப்போ தால் தேல கிளியர் ஆயிடுச்சா மஹரஜ்? இன்னும் ஏதாவது கிளியரா சொல்லணுமா? புரிஞ்சது உஸ்தாதா. புரிஞ்சது உஸ்தாதா.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லேம். லேமும் லைட் லெட்டர் தான், நூனும் லைட் தான். இதோட சத்தமும் கீழ் நோக்கி தான் போகணும். ஃபதஹா வச்சா, இப்போ ஃபதஹா, லேம்க்கு ஃபதஹா வச்சா லா அப்படின்னு சொல்லக்கூடாது, ல ல. இதோட மஹரஜ் வந்து நம்மளுடைய நுனி நாக்கு, இப்போ மேற்பல் ஈர் சொன்ன இல்லையா, அந்த ஈருக்கு மேல கொஞ்சம் வரும். நம்ம லேம் எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவோம், அது தன்னால நம்ம லேம் கரெக்டா தான் சொல்லுவோம். ஆனா என்ன லா அப்படின்னு சொல்லுவோம், அந்த லா மட்டும் சொல்லக்கூடாது. ல ல லீலு இதெல்லாம் அதில் தன்னால வந்துடும், லீலு பிரச்சனையே இருக்காது. ஃபதஹா மட்டும்தான் லா அப்படின்னு வாயை ஓவல் ஷேப்பா நம்ம மாத்துவோம். அப்படி மாத்தக்கூடாது. ல சொல்லுங்க, ல ல. சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும். லேம் ஒரு லைட் லெட்டர், ல தான் சொல்லணும். எந்த காரணத்தை கொண்டும் லா அப்படின்னு சொல்லக்கூடாது. லேம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் உஸ்தாதா. நோ டவுட். நெக்ஸ்ட் வந்து நூன். நூனோட மஹரஜ் இப்போ லேம்க்கு சொன்னோம்ல, லேம் நுனி நாக்கு ஈரோட மேல, ஈருக்கு மேல் பகுதியில லேம் வரும். இன்னும் அதுக்கும் உள்ள போகணும். லேம் சொன்னோம் இல்லையா, அதோட கொஞ்சம் தள்ளி நூன் வரும். நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும், லேம் நூனுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நாக்கு தள்ளி போய் தன்னோட மஹரஜ கரெக்டா அது தொடும் பாருங்க. இப்போ லேம்க்கு எங்க டச் பண்ணீங்களோ அதை விட கொஞ்சம் தள்ளி நூன். நூன் லேம் நூன் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இத்தனை நாளா, இப்ப கவனிச்சு பாருங்க. லேம் நூன் இடம் மாறும் தன்னால. லேமோட மஹரஜ தள்ளி கொஞ்சம் இருக்கும். நூன் இதுவும் லைட் லெட்டர் தான். இத வந்து நா அப்படின்னு சொல்லக்கூடாது. ந ந நான் சொல்லக்கூடாது. நீனும் அதெல்லாம் கரெக்டா வந்துரும். ஃபதஹா நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். ந ந நான் சொல்லக்கூடாது. இப்ப லேம் நூன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. உஸ்தாதா ஓகே. இப்ப ஜீம். ஜீம் சொல்லி காட்டுங்க எல்லாரும். ஜீம் ஜி, ஏபிசிடி ஜி இருக்குல்ல, அந்த ஜி தான். ஜி 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 சொல்லக்கூடாது. ஏபிசிடில ஜி வரும் இல்லம்மா, ஜி ஜி சொல்லுங்க. ஜி கிடையாது, ஜி. நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து யாரோ ஒருத்தர் ஜீமா ஜீசா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பேர் தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன். ஜி ஏபிசிடில நம்ம ஜி சொல்லுவோம்ல, ஏபிசிடிஇஎஃப் ஜி. எஃப்க்கு பிறகு என்ன வரும்? ஜி. அந்த ஜி தான் சொல்லணும். ஜீம் சொல்லுங்க. ஜீம். ஜீம் இனிமே சொல்லக்கூடாது. ஜீம் சொன்னவங்க மாறிட்டீங்களா? மாறலையா? நான் எவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதாச்சும் சொன்னா தானே எனக்கு என்கரேஜா இருக்கும். மாறிட்டோம் உஸ்தாதா. மாறிட்டோம் உஸ்தாதா. இனிமே யாரும் ஜீம் சொல்லக்கூடாது. ஜீம் ஜீம். ஜீமும் லைட் லெட்டர் தான். இதுக்கு வந்து ஃபதஹா வைக்கும் பொழுது ஜா அப்படின்னு சொல்லக்கூடாது. வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. ஜா சொல்லக்கூடாது. ஜ சொல்லுங்க. ஜ ஜ. ஜ ஜ தான் சொல்லணும், ஜா சொல்லக்கூடாது. இதுவும் லைட் லெட்டர், இது லைட் லெட்டர், அதனால ஜா சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்ப ஜீம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஜீமை எப்பவுமே ஜா சொல்லக்கூடாது. ஜ ஜ. ஓகேவா? ஜி ஜூ இதெல்லாம் ஓகே, கரெக்டா வந்துரும். ஜி ஜூ எல்லாம் நம்ம கரெக்டா தான் சொல்லுவோம். இப்ப யாரும் சொன்னீங்களே ஜீம்னு, ஜீம் சொல்லக்கூடாது. ஜீம் ஜ ஜி ஜூ. ஓகேவா? இப்ப ஜீம் கரெக்ட் ஆயிடுச்சா இன்னைக்கு ஒருத்தருக்கு?
யாருமே பேசவே மாட்டீங்களே. ஜ மாஷா அல்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் ஷீன். இப்போ ஷீன் இருக்கு இல்லையா, இந்த ஷீனும் லைட் லெட்டர் தான். ஷீனும் என்ன லெட்டரு? லைட் லெட்டர் தான். ஷீனையும் வாய் ஓவல் ஷேப்பா மாற்றக்கூடாது, சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. ஷீன் ஃபதஹா ஷா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷ ஷ ஷ சொல்லுங்க. ஷ ஆ ஷ ஷ ஷ ஷ ஆ ஷ சொல்லுங்க. ஷ ஷ ஷீ சொல்லுவோம்ல, ஷீ ஹெச்சி ஷீ, அந்த ஷீயோட ஷ. ஷ ஷ ஷான்னு சொல்லக்கூடாது. ஷ ஷ கரெக்ட் கரெக்ட், இதுதான் கரெக்ட். இதுவும் லைட் லெட்டர் தான், சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும். ஷ தான் சொல்லணும், ஷா சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. நெக்ஸ்ட் ய. யாவும் ஒரு லைட் லெட்டர் தான். யாவ நம்ம வாய் ஓவல் ஷேப்பா வச்சு யா அப்படின்னு சொல்லக்கூடாது. யா சொன்னா என்ன ஆகுது? வாய் ஓவல் ஷேப்பா மாறுது, சத்தம் மேல் நோக்கி போகுது. அப்படி மேல் நோக்கி போக கூடாது. யா கிடையாது, ய ய சொல்லுங்க. ய ய தான் சொல்லு. ய இ யு யா. இப்போ யாக்கு தம்மா வந்தா யூ சொல்லணும். ய இ யு ய இ யு. ஓகேவா? யாவும் லைட் லெட்டர் தான், சத்தம் கீழ் நோக்கி போகணும். ஏன் சொல்லணும்? சத்தம் மேல் நோக்கி யா அப்படின்னு சொல்லக்கூடாது. யா இ யு இந்த மாதிரி ஹெவியா சொல்லக்கூடாது. ஏ இ யு லைட் லெட்டர். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. இப்போ எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டு இருக்கோம் உஸ்தாதா. இப்போ இந்த தாது லைட் லெட்டர், ஹெவி லெட்டர், காஃப் ஹெவி லெட்டர், அதனால நம்ம கேஃப்க்கு போயிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த காஃபும் கேஃபும் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் காஃப் கேஃப். இப்போ காஃப் இருக்கு இல்லையா, காஃப் ஒரு ஹெவி லெட்டர். இப்போதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹெவி லெட்டர் சொல்லி கொடுக்குறேன். ஏன் சொல்லி தரேன்னா, இதுவும் இதுவும் அப்படியே ஆப்போசிட் ரெண்டும். அதனால அது சொன்னா ஈஸியா புரியும் உங்களுக்கு. அதனால இப்போ காஃப் ஒரு ஹெவி லெட்டர். காஃப் எப்படி தெரியுமா சொல்லணும்? இப்போ இத்தனை எழுத்துக்கும் நான் என்ன சொன்னேன்? வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது சொன்னேன்ல. காஃப்க்கு வாய் ஓவல் ஷேப்பா மாறணும். சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது சொன்னேன்ல. காஃப்க்கு சத்தம் மேல் நோக்கி போகணும். எப்படி சொல்லணும்னா கா கா. நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, நம்மளுடைய தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் அங்க போய் வாய் ஓவல் ஷேப்பா மாத்தி சொல்லணும். கா கே கே கா கே இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. கா கா சத்தம் மேல் நோக்கி போகணும். இது ஹெவி லெட்டர். நம்ம இப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹெவி லெட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். சத்தம் மேல் நோக்கி போகணும். ஓகேவா? இப்போ பதகா வச்சு கா சொல்லிட்டோம். இப்போ காஃப்க்கு கெசரா வருது. கெசரா வைக்கிறோம். கெசரா வந்த உடனே நான் சொன்னேன் இல்லையா, தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் கா சொல்லணும்னு. கெசரா பார்த்த உடனே கீ அப்படின்னு மாத்தக்கூடாது. கையும் நீங்க தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் தான் சொல்லணும். கை. தம்மா வந்தாலும் கூ தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் தான் சொல்லணும். சுக்குனே வந்தாலும் ஏக்கு ஏக்கு அங்க போய் தான் சுக்குன் வைக்கணும். காஃப் இன்னொரு முறை சொல்றேன். காஃப் ஒரு ஹெவி லெட்டர். இதோட நாக்கோட தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் கா அப்படின்னு சொல்லணும். வாய் ஓவல் ஷேப்பா மாறணும். சத்தம் மேல் நோக்கி போகணும். கா வாய் நிரம்ப சொல்லணும். இப்போ ஃபதஹா வச்சு கா சொல்லிட்டு கெசரா, காஃபுக்கு கெசரா வரும்போது கீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கீன்னு இததான் நம்ம கீன்னு சொல்லணும். இதுதான் கீ. காஃபோட கெசரா எங்க சொல்லணும்? நாக்கோட கடைசி பகுதிக்கு போய் தான் கெசரா வச்சு சொல்லணும். ஏய் தம்மா வந்தா கூ, சுக்குன் வந்தா ஏக்கு. காஃப்ல இருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல உஸ்தாதா. ஓகே, இப்போ நம்ம அப்படியே காஃபுக்கு ஆப்போசிட் கேஃப். காஃப் சொன்னல, காஃப் நாக்கோ தொண்டையோட கடைசி பகுதி சொன்னல.
கேஃப் வந்து வாயோட முன்பகுதியில சொல்லணும். நம்ம பற்கள் எங்க இருக்கு அதோட கொஞ்சம் அதுக்கு பக்கத்துல சொல்லணும். கேஃப் கேஃப் கேஃப். இத காஃப் காஃப் சொல்லக்கூடாது. இது லைட் லெட்டர். கேஃப் லைட் லெட்டர். இது ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் எழுதுற? நீங்க ரெக்கார்டு பாக்குறப்ப ஒரு குழப்பம் ஆயிடும்ல, அப்ப பாக்குறப்ப தெரியும்ல, அதனாலதான். கேஃப் லைட் லெட்டர். கேஃபோட மஹரஜ் வாயோட முன்பகுதிக்கு எவ்வளோ நம்மளால முன்பகுதிக்கு வந்து சொல்ல முடியுமோ அப்படி சொல்லணும். கேஃப் கேஃப். இது லைட் லெட்டர். சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும், மேல் நோக்கி கான்னு சொல்லக்கூடாது. காஃப தான் கான்னு சொல்லணும். இப்போ கெசரா நிலைமையில கீகு, அதையும் நாம அந்த எந்த மகரஜ் சொல்ற வாயோட முன்பகுதி எவ்வளோ முன்பகுதிக்கு வந்து சொல்ல முடியுமோ கே கீ கு சொல்லணும். நீங்க சுக்குனே வச்சாலும் இக் அப்படின்னு வாயோட முன்பகுதிக்கு வந்துதான் வைக்கணும். சட்டுன்னு காஃப்க்கு போயிடக்கூடாது. காஃப் தனி ஹெவி லெட்டர், கேஃப் அப்படியே ஆப்போசிட் லைட் லெட்டர். கே கி கு. காஃப் கேஃப்க்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருச்சா? காஃப் வாயோட தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் சத்தத்தை மேல சொல்லணும், கா அப்படின்னு சொல்லணும். வாய் ஓவல் ஷேப்பா மாறணும். நீங்க கெசரா தம்மா சுக்குன் எது வச்சாலும் தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் ஹெவியா தான் சொல்லணும். அப்படியே ஆனா கேஃப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வாயோட முன்பகுதிக்கு அப்படியே வரணும். எவ்வளோ முன்பகுதிக்கு நம்மளால வர முடியுமோ அவ்வளோ முன்பகுதிக்கு வரணும். கே கி கு இக். கேஃப் லைட் லெட்டர். சத்தம் மேல் நோக்கி போகக்கூடாது. வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. இப்போ காஃப்க்கும் கேஃப்க்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சு உஸ்தாதா. ஓகே. தெரிஞ்சிச்சு உஸ்தாதா. இப்போ நெக்ஸ்ட் ஹம்சா. இந்த ஹம்சா இருக்கு இல்லையா, இதோட மஹரஜ், இது ஹம்சா ஒரு லைட் லெட்டர். சாரி, ஹம்சா லைட் லெட்டர், ஹ லைட் லெட்டர், ஐன் லைட் லெட்டர். சத்தம் கீழ் தான் போகணும். ஹ லைட் லெட்டர். ஆனா இது ரெண்டும் ஹெவி லெட்டர். இதோட சத்தம் மேல போகணும். இந்த நாலுக்கும் இது நாலுமே வந்து என்ன, லைட் லெட்டர்ஸ். எல்லாமே லைட். இப்போ ஹம்சாவோட இப்போ ஹம்சா அலிஃப், இந்த ரெண்டுல எது நம்ம குரான்ல ஓதும் போதும் இது லைட் லெட்டர்னா என்ன ஆகும், சத்தம் கீழ் நோக்கி தான் போகணும், மேல் நோக்கி போகக்கூடாது. வாயை ஓவல் ஷேப்பா மாத்தக்கூடாது. இப்போ ஹம்சாக்கு ஃபத்தஹா வச்சு சொல்லும் போது ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்ல ஆ ஆ ஏ ஆ ஆ ஆ ஆ இப்படிதானே படிச்சிருக்கோம். அந்த ஆவை அரபி எழுத்துல யூஸ் பண்ண கூடாது. ஹம்சா அலிஃப் இது ரெண்டுமே வந்து லைட் லெட்டர். எங்க சொல்லணும், நம்ம வாய்க்குள்ள ஒரு சின்ன குட்டி நாக்கு இருக்குல்ல, அந்த குட்டி நாக்கு இருக்குல்ல அந்த பகுதிக்கு போய் வாய பிரஷ் பண்ணும்போது எப்படி வைப்போம், சிரிக்கும் போது எப்படி வைப்போம், அப்படி வச்சு அங்க இருந்து சொல்லணும். ஆ ஆ அப்படின்னு வாயோட முன்பகுதியில வந்து சொல்லக்கூடாது. அ இப்போ ஹம்சாக்கு கெசரா வந்தாலும் அங்க போய் தான் சொல்லணும். ஏ உ. பதகம் மட்டும் சொல்லிட்டு கெஸ்ரா வந்த உடனே இ யு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ கெஸ்ரா வந்துருச்சு, அலிஃப்க்கு கெஸ்ரா இருக்கு. இப்போ இப்போ அலிஃப்க்கு கெஸ்ரா இருக்கு. இப்போ கெஸ்ரா இருக்கும்போது ஈ அப்படின்னு நாக்கோட முன்பகுதிக்கு வந்து நீங்க ஈ சொன்னா அது என்ன ஈ தெரியுமா, நம்ம ஏ படிச்சோம்ல அதோட ஈ தான் வரும். ஹம்சாவோட ஈ வராது. ஏன்னா ஹம்சாவோட ஈ எங்க இருக்கு, நாக்கோட கடைசி பகுதி. அந்த குட்டி நாக்கு ஒண்ணு இருக்கே அதுக்கு பக்கத்துல சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொல்லணும். அப்ப நான் அந்த ஹம்சா சொல்லும் போது அதோட ரூல்ஸ் என்ன, நாக்க அசைக்க கூடாது, நாக்கு அப்படியே பிளாட்டா இருக்கணும். ஏ ஓ. ஹம்சா ஃபதஹாக்கு மட்டும் கிடையாது, கெசரா தம்மா சுக்குன் எது வச்சாலும் நாக்க அசைக்க கூடாது. ஓகேவா? ஆன் எங்குமே சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். என்ன கேக்குறீங்க? இல்ல ஒரு டவுட். கேளுங்க. சொல்லணும் சிஸ்டர். சத்தம் சரியா கேட்கல, இன்னொரு முறை கேளுங்க. இல்ல நான் தஜ்வீத்ல கத்துட்டது வந்து ஹம்ஸ் அப்படின்னு சொல்லி தொண்டையில தொண்டையில இருந்து வரணுங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல அதுக்காக கேட்டேன், லைட்டா சொன்னீங்க. இப்போ ஹம்சா அலிஃப் எல்லாமே ஒரு சத்தம் தான்.
தெரியும் சரிங்க. சிஸ்டர். அப்ப சொல்லக்குள்ள இப்படி சொல்லணும். ஆனா ம், வார்த்தையா வரக்குள்ள அலிஃபா மாத்திக்கணும்னு சொல்லி நான் வந்து இப்ப கத்துக்கிட்டது. ம், ம். அது ஹம்சா அந்த வார்த்தை பத்தி எனக்கு தெரியாது. இதோட மஹரஜ் நான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த ஹம்சான்ற வார்த்தையை வந்து நம்ம எந்த இடத்துலயும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஆனா அதோட குறியீடுகளை தான் நம்ம அ இ ஊன்னு ஓத போறோம். அப்போ அதோட சரி. மஹரஜ் தான் யூஸ் பண்ணணும். அது அததான் சொல்றேன் நான் ஹம்சா அது அது ஹம்சாவா உண்மையிலேயே அது எனக்கே தெரியாது. எனக்கு அது அது எப்படி ப்ரொனவுன்ஸ் அது எனக்கு இத்தனை நாள் நான் அதை கவனிக்கல. ஆனா ஆஹ் அதோட மஹரஜ் இருந்து இழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹம்சா இப்ப பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல. இது நமக்கு தேவையே இல்லாத ஒண்ணு. நம்ம குரான் ஓதும் போது எங்குமே நம்ம இப்ப குரான்ல நீங்க ஓதுறீங்க எங்கேயாச்சும் ஹம்சா வேர்டு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல சொல்லி இருக்கலாம் சிஸ்டர். அது இததான் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனா சரி ஹம்சா எப்படி உச்சரிக்கணும் அது சரி. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? எனக்கு அது இந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறீங்களே? இல்ல நான் உச்சரிக்கிறது நான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஹம்சான்னு சொல்லுக்குள்ள சொல்லணும். உச்சரிக்க அப்படிதான் உச்சரிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு நீங்க அது தெரியாது sister. அதனால எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. அதே இப்போ மாதிரி நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஹம்சாவா இல்ல ஹம்சாவா எனக்கு அது உம், சொல்லி கொடுத்த பசங்களுக்கு அது அது எங்க யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே. புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல எனக்கு புரியுது சிஸ்டர். அது கீழே உள்ள ஆஹ் எழுத்து இப்படிதான் வந்து நம்மள உங்களுடைய கவனத்தை அதுலதான் இருக்கு மாத்திருக்காங்க. ஆனா அவங்க சொல்லி தரும்போது உங்களுக்கு இந்த டவுட் எப்பாச்சும் வந்திருக்கா? சரி இங்க இருந்து சொல்றாங்க. எப்பாச்சும் நம்ம கெசரா தம்மா சுக்குன் எங்க எப்படி உச்சரிக்கணும் அது நமக்கு யோசனை கூட நம்ம பண்ணது கிடையாது. ஆமாங்க உஸ்தாதா, அது மாதிரி சொல்லி ஆஹ் தரவே இல்லை. தஜ்வீது கோர்ஸ்ல நம்ம சொல்லி தராங்க ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் வந்து அடித்தொண்டையில இருந்து வரும் அப்படின்னு மட்டும் சொல்லி தராங்க. ஆனா அத வந்து ஆ ஈ ஊனு ஓதணும்னு சொல்றாங்களே ஒழிய அந்த ஆங்கிறது வந்து ஆண் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒழிய அப்படின்னு நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இப்போ அதுதானே நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம குர்ஆன் முழுக்க நீங்க ஓதுனாலும் எந்த இடத்துல ஹம்சா அந்த முழு வார்த்தையை நீங்க சொல்ல போறதே கிடையாது. அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு அதுக்கு ஏன் எனக்கு புரியல அது. ஆனா எப்படி சொல்லி தராங்கன்னா அந்த ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் வந்து அந்த அடித்தொண்டையில இருந்து வரும்னு மட்டும் சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஹம்சா வந்து அலிஃப்னு உச்சரிக்கணும். நீங்க பத்ரா கெஸ்ரா வந்தா அத வந்து அலிஃப்னு நீங்க உச்சரிக்கணும்னு சொல்றாங்களே ஒழிய அத ஆண் தான் நாங்க படிச்சிருக்கோம் இவ்வளவு நாள். உங்கள்ட்ட வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடித்தொண்டையில இருந்து சொல்லணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, நாக்க உயர்த்தாம அது வந்து நீங்க சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோமே. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முன்னாடி எனக்கு தெரியாது சிஸ்டர். அந்த உள்நாக்கு வந்து அலிஃபா உச்சரிக்கணும்னு வண்டி சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கும். அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இப்போ இத்தனை நாள் நமக்கு அலிஃப்க்கு சுக்குன் வைக்க தெரியுமா? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சுக்குன் வைக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. இக்கு சவுண்ட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. இக்கு இப்போ மீம்க்கு நீங்க மீம் பக்கத்துல அலிஃப் வந்து சுக்குன் வைக்க சொன்னா மக்கு இப்படிதான் உச்சரிச்சீங்க. நீங்க எல்லாமே மக்கு சவுண்ட்ல உச்சரிப்பா. அது மக்கு கிடையாது. அங்க நாக்கு கடைசி பக்கத்துக்கு போய் ஒரு அதிர்வு கொடுக்கணும். அப்படின்னு அது மாதிரி இல்லாம இப்படிதான் படிச்சிருக்கோம் நாங்க. ஹம்சாவை வந்து அலிஃப் உள்ள மாதிரியே அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஒழிய அப்படி சொல்லி தரல. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நம்மளுடைய கல்வி வெளியில பரவிட்டு இருக்கேன்னு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் சீக்கிரமா கத்துக்கிட்டு இந்த கல்வியை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். எனக்கு சொல்லி கொடுத்த முறைப்படிதான் சிஸ்டர் இப்ப நான் வந்து உஸ்தாதா இருக்கேன். எனக்கு மகரிபி சொல்லி கொடுத்தாங்களோ அதபடிதான் இப்ப நான் என் பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு 25 பிள்ளைங்களுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எனக்கு என்ன ப்ரொனவுன்ஸ் சொல்லி தராங்களோ அப்படித்தானே நான் சொல்லி தர முடியும் பிள்ளைங்களுக்கு. நான் வந்து உஸ்தாதா இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. இப்ப நீங்க மாத்தி சொல்றீங்களா? என்னடா இப்படி சொல்றாங்களே, ஹம்சாக்கு லைட்டா சொல்றாங்களே, எனக்கு சொல்லி கொடுத்தது தொண்டையில இருந்து வரணும் தானே சொல்லி கொடுத்தாங்கிறது நான் உங்ககிட்ட கேக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது சிஸ்டர். இல்ல நீங்க கேக்குங்க. உங்க டவுட் ஓகே தான். எனக்கு எப்படின்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்கும்ல, அந்த கஷ்டம் நான் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் எது முக்கியமோ அது சொல்லி கொடுக்காம எப்படி அலிஃப் எப்படி ஹெவி லெட்டரா மாறும்?
சொல்லுங்க. ஆண் எங்கேயாச்சும் நீங்க எந்த காரியாச்சும் எடுத்து கேளுங்க யூடியூப்ல. ஒரு சின்ன சூறா கேட்டு பாருங்களேன். அலிஃப் எங்க உச்சரிக்கிறாங்க, இ உச்சரிக்கிற அந்த இடம் எப்பாச்சும் நம்ம கேட்டிருப்போமா, இல்ல செக் பண்ணியிருப்போமா? அவங்க என்ன சொன்னாங்க அதை அப்படியே நாம ஃபாலோ பண்ணோம். நமக்கு அவ்வளவுதான் தெரியும். ஓரளவுக்கு எல்லாரும் அதை சொல்லி கொடுத்தாங்க, அது தப்பு சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு இப்போ இது நான் சொல்றது கூட நீங்க அப்படியே நம்பாதீங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எத்தனை காரிகள் ஓதுறாங்க, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எந்த இடத்துலயாவது மான்னு சொல்றாங்களா, சான்னு சொல்றாங்களா, சீன் ஃபத்தஹாவ, இல்ல அலிஃபா ஆன்னு எங்காச்சும் சொல்லி நீங்க கேக்குறீங்களா? அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ண நமக்கு இன்ஷா தேவை அல்லாஹ். அது. செக் பண்ண பண்ணுங்க. உஸ்தாதா. எந்த இல்ல அப்படி நீங்க சொன்னாப்லயே தான் சொல்லி தராங்க. ஓதுறாங்க காரி ஓதும் போதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ம், அப்படின்னா ஓதுறாங்க. அல்ஹம்து ம், அப்படின்னு நாங்களாம் ஓதுனோம் ஃபர்ஸ்ட். ஆ, நீங்க தான் இப்ப எங்களுக்கு அந்த அலிஃபோட ப்ரொனன்சியேஷனை சொல்லி கொடுத்துருக்கீங்க. மாஷாஅல்லாஹ், கேட்க சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாரும் இதை சீக்கிரம் கத்துக்கிட்டு, இப்போ பாருங்களேன், எனக்கு இந்த நாளைக்கு மட்டும்தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் நாளையோட முடியுது. அதனால நாளைக்குள்ள இந்த பசங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கணுமோ கொடுத்துடணும். அதனாலதான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் யாராச்சும் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ண சரியா இருக்கும்னு தான் நான் அந்த எழுதி போட்டேன். சரி, நான் யாராச்சும் எப்பவுமே கூட உட்காந்துதான் சிஸ்டர் என் பொண்ணு கூட இருப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அப்பதான் நம்ம சப்போர்ட் இருந்தாதான் பிள்ளைங்க வந்து மேற்கொண்டு வருவாங்க அப்படிங்கறதுனால என் இப்போ நீங்க வேலையை விட டீச்சர் வந்து நான் சொல்றீங்கல்ல, உட்காந்து இப்போ 25 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்றீங்க. அப்போ நீங்க கண்டிப்பா முதல்ல மாறணும். நீங்க இப்போ உங்க மூலியமா இந்த கல்வி பரவணும் பசங்களுக்கு. ஏன்னா வருங்கால சமுதாயம் சரியான முறையில போகணும். அவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கான். அப்போ நீங்க அது சரியான கல்வியை சரியான முறையில கத்துக்கிட்டு அவங்களுக்கு எத்தி வைக்கணும். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சரியாதான். நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கங்க. யாரையும் நம்ம எடுத்த உடனே நம்ப கூடாது. நீங்க செக் பண்ணி பாருங்க. எந்த காரியம் யாரு வேணாலும் செக் பண்ணுங்க. இப்போ ஹஸ்ரத் எல்லாம் ஓதுறாங்கல்ல, அவங்க எல்லாம் சரியா ஓதுவாங்க. ஆனா அது எப்படி சொல்லி தரணும்னு அவங்களுக்கு தெரியாது. கல்வி பரவாமலே இருக்கு. இப்போ குரான் யூஸ் பண்ண ஹஸ்ரத் எல்லாம் போய் வெளியில போய் எங்கேயோ உம்ராபாத் எங்கேயோ போறாங்க, அங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க எல்லாம் சரியா ஓதுவாங்க. ஆனா அது எப்படி அவங்களுக்கு மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும்னு அது தெரியாது. அதனாலதான் இந்த கல்வி வெளியிலயே வராம அப்படியே இப்போ எங்களால இந்த தமிழ்நாட்டுல இந்த கல்வி பரவுது அப்படின்னு கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் துவா செய்யுங்க. எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு பேட்ச்லயாவது இன்ஷா முடிச்சிடணும். ஒரு பேட்ச் வெளியில போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். அவங்க இப்ப நான் சொல்லி கொடுத்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பாதி அளவுக்காச்சும் இந்த கல்வியை நீங்க எத்தி வைப்பீங்கல்ல. அதுக்காக துவா செய்யுங்க. எனக்கே ஒவ்வொரு வாரமும் நீங்க இந்த ஐனை முடிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீதி எழுத்தெல்லாம் ஈஸி தான். ஐன் மட்டும் தான் கஷ்டம். அலிஃபும் ஐனும் கொஞ்சம் பர்ஃபெக்டா நீங்க ஓத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மீதி எல்லா எழுத்துமே ஈஸி தான். அதனால கொஞ்சம் ஐனுக்கு பிராக்டிஸ் பண்ணா நம்ம ஸ்பீடா போயிடலாம். ஓகேவா? பசங்களுக்கு வார்த்தையில வருது சிஸ்டர். ஆனா உச்சரிப்பு ஓதக்குள்ள அது டக்குன்னு அந்த வர மாட்டேங்குது. இத்தனை நாள் நமக்கு நம்ம ஹசரத் கிட்ட எல்லாம் ஓதி இருக்கோம்லமா, அவங்க நமக்கு செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி இருந்தா நம்ம ஐன்ஸ் மட்டும்தான் நமக்கு இப்போ ஒருத்தர் நம்ம போய் ஹசரத் கிட்ட சேர்றோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாங்க. அலிஃப் பா த ஐன் அது சொல்லி தருவோம். ஆனா ஐனை நாம ஃபத்தஹாவோ கெசராவோ தம்மாவோ இல்ல சுக்குனோ வைக்கும் போது நம்ம அதை உச்சரிக்குமான்னு கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. அவங்க மேல சொல்லி தப்பு கிடையாது, அவங்களுக்கே அது தெரியாது. அவங்களுக்கே அப்படி தெரியாதனால நம்ம அப்படியே பழகி வந்துட்டோம். ஆனா இப்போ வர தலைமுறை அது சரியான நேர்வழியில போயிடணும். அதனாலதான் உண்மையிலே இந்த கிளாஸோட வேல்யூ எவ்வளோன்னா, ½ சொல்லி தரத்துக்கு அமெரிக்கன் டாலர்ல நம்ம 450 ரூபாய் கொடுக்கணும் அரை மணி நேரத்துக்கு. அவ்வளவு பெரிய ஒரு நியமத்து உங்களுக்கு எல்லாம் இலகுவா கொடுத்திருக்கான். அதனால உங்களால யாரெல்லாம் இந்த கிளாஸ்ல சேர்க்க முடியுமோ சேருங்க. அவங்களால உங்களுக்கும் நன்மைதான். பாருங்க, இப்ப நான் சொல்லி தர அதே சொல்லி கொடுக்கறதுக்கு 450 ரூபாய் அரை மணி நேரத்துக்கே. நம்ம மொத்த ஃபீஸ் கேட்டாலும் ஒரு மாசத்துக்கு ஃபீஸ் கேட்டாலும் அப்படி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. சரி, ஓகே ஓகே. இப்போ ஹம்சா ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்போ ஹம்சா முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எங்கன்னா நம்முடைய தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் வாய் ஓவல் ஷேப்பா மாத்தி ஹா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹா சொல்லக்கூடாது. இது லைட் லெட்டர். ஒரு எப்படின்னா காத்தோட சேர்ந்து ஒரு வைப்ரேஷனும் வரணும். ஏன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இது வெறும் காத்து மட்டும் தான் வரணும். இந்த
வெறும் காத்து மட்டும்தான் வரணும். இந்த ஹேக்கு காத்தோட ஒரு வைப்ரேஷனும் வரணும். இன்று வந்து வெறும் காற்று மட்டும் வரும். வாய் ஓவல் ஷேப்பா மாத்தக்கூடாது. நாம பிரஷ் பண்ணும்போது எப்படி வாய் இருக்குமோ அதே மாதிரி வச்சு மேற்பற்கள் கீழ்ப்பற்கள் சேரக்கூடாது, மேல் உதடு கீழ் உதடு சேரக்கூடாது. 2 ஹேக்கும் இந்த ஹேக் இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றேன் இந்த ஹேக்கு ஹேவோட காத்தோட ஒரு வைப்ரேஷனும் வரணும். ஹீயும் அதே மாதிரிதான் சொல்லணும். ஹூ அதையும் அதே ஹே மட்டும் சொல்லிட்டு ஹீ ஹூ அப்படின்னு நம்ம முன்னாடி வந்துடக்கூடாது. எங்க தொண்டையோட கடைசி பகுதி சொன்னல அதே பகுதிக்கு போயிட்டு ஹ ஹீ ஹூ. நீங்க சுக்குனே வச்சாலும் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, கடைசியில இந்த ஹே தானே எல்லா இடத்துலயும் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. வருதா? தேவை ஹேவ மாத்துறீங்களா? அந்த ஹேவ நீங்க முதல்ல கத்துக்கணும். ஏ ஏ அப்படின்னு கல்கலாவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? நாக்கோட தொண்டையோட கடைசி பகுதி எது இருக்கு பாருங்க, இந்த ஹே அப்படியே ஆப்போசிட் வாயோட முன்பகுதிக்கு, அப்படியே வாயோட முன்பகுதிக்கு வரணும். இதுக்கும் நீங்க மேல் பற்கள் கீழ்ப்பற்கள் சேரக்கூடாது, மேல் உதடு கீழ் உதடு சேரக்கூடாது, வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது, சத்தம் மேல் நோக்கி ஹா அப்படின்னு போகக்கூடாது. ஹா கிடையாது. என்ன பண்ணாலும் அதே இடம் தான். வாயோட எவ்வளவு முன்பகுதிக்கு, கேஃப்க்கு எவ்வளவு முன்பகுதிக்கு வர சொன்னேன், அதே போல வாயோட எவ்வளவு முன்பகுதிக்கு வந்து சொல்ல முடியுமோ சொன்னேன். ஓகேவா? இப்ப 2 ஹேக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இது காத்தோடு சேர்ந்து ஒரு வைப்ரேஷனும் வரணும். இது வெறும் காத்து மட்டும்தான். ஓகேவா? இப்ப இந்த 2 ஹேக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? அப்போ நம்ம ஐனுக்கு வந்து நாக்கு தொண்டையோட நடுப்பகுதியில போய் ஐனும் ஒரு லைட் லெட்டர் தான். சத்தம் மேல் நோக்கி ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஐன் சொல்லும் போது வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது, சத்தம் மேல் நோக்கி போக கூடாது, அப்படின்னும் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கும்னா, மேற்பற்கள் கீழ்ப்பற்கள் சேராம, மேலுதடு கீழுதடு சேராம நம்ம பிரஷ் பண்ணும்போது வாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு ஃபத்தகாவன்னு. இப்போ ஃபத்தகா. இப்போ கெசரா வைக்கும் போது மறுபடியும் சொல்லிட்டு ஈ அப்படின்னு நார்மலா யாவோட ஈ சொல்லக்கூடாது. எங்க சொன்னேன்? தொண்டையோட நடுப்பகுதிக்கு ஐனுக்கு போகணும். அந்த பகுதிக்கு போய் தான் நீங்க சுக்குனே வச்சாலும் அங்க போய் தான் வைக்கணும். இப்போ நான் லைட் லெட்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க இந்த ரெக்கார்டிங் கேட்டா, இப்போ நோட்ஸ் எடுக்காதவங்க கூட ரெக்கார்டிங் கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஷால்லா நாளைக்கு வந்து ஹெவி லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்துறேன். இப்ப சொல்லி கொடுத்த லைட் லெட்டர்ஸ்ல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா நான் மறுபடியும் சொல்றேன். யாருக்குமே டவுட் இல்லையா? எல்லாரும் கிளியர்? ஹம்சா பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. ஹம்சா பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது எப்படிதான் உச்சரிக்கணும் ஒரு சஜஷன் உங்ககிட்ட கேக்குறேன் பாருங்க. இப்படிங்களா? பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? புரியுது, சொல்லுங்க. ஓதி காட்டுங்க. இப்படிதான் உச்சரிக்கணுமான்னு பாருங்க. இல்ல எந்த ஹே கேக்குறேன் நானு. குண்டா வருமே அந்த ஹேவா? குண்டு தா மாதிரி வந்து புளி வைப்போம் அந்த ஹே தான் சொல்றாங்க. அது மறுப்பு தான் போடுவோம்ல, அந்த ஹாவா மாத்தோம்ல, அந்த ஹாவா சொல்றேன். சொல்லுங்க, ஓதுங்க, உச்சரி காட்டுங்க. ஓகே, இதுதான். இப்போ நீங்க ஹே சொல்லுங்க, ஹீயா சொல்லணும். தமா சொல்லுங்க. சுக்குன்னு வைங்க. மாஷா அல்லாஹ். இப்போ இந்த ஹே சொல்லுங்க, ஆப்போசிட் அப்படியே. சுக்குன்னு வைங்க. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு தொண்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால இந்த சுக்குன் வைக்கிறது மட்டும் குண்டு ஹே மாதிரி தெரிஞ்சது எனக்கு.
இல்ல இல்ல இங்க பாருங்க அந்த வைப்ரேஷன் சுக்குன்ல இது வைப்ரேஷன் வருது. ஏ வெறும் காத்து மட்டும்தான். ஹே இஹ். ஹோ அவ்வளோ இப்ப சொன்னீங்கல்ல அதான். ஓகே ஓகே physical வேற analysis. ஏதாவது டவுட் இருக்கு? சிஸ்டர் நான் ஹா சொல்றேன் சிஸ்டர். அப்ப அந்த சொன்ன நீங்க குண்டுட்டா சொன்னதே குண்டுட்டா ஹாவா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஆ. ஒரு நிமிஷம் சிஸ்டர், நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல சிஸ்டர் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையே தப்பு. சொல்றேன்னு சொல்றீங்க. அஹ், ஹ, அஹ். ஹ, ஆ, ஹ, ம், ஹ, ஹி, ஆ. ஹு, இல்ல 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 காத்து தான் வருது, வைப்ரேஷன் இல்ல இதுல. ஹ, இங்க ஹ, பாருங்க, கவனமா ம், கேளுங்க. ஹி ஹு ஹ, ஹு, ஹ, ஹி, ஹு, ஓகே. ஹி மட்டும் கொஞ்சம் இல்ல. ஹி, ஹ, ஆ, ஹி, ஆ, ஹு, ஆ. ஓகே. ஓகே. ஹி மட்டும் நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். ஹி, ஹி ஹி, ஹி ஹி, ஹி, ஓகே ஓகே. ஹி. இந்த சொல்லுங்க. நார்மல் என்னது? ஹ, நார்மல் சொல்லுங்க. ஹ, ஹ, ம். ஹி, ஆ. ஹு, இல்ல 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 தப்பு தப்பு. காத்து வரணும், காத்து வரணும். ஹ, ஹ ஹ, ஆ, ஹ, ஆ. கெசரா சொல்லுங்க. ஹ, இங்க பாருங்க. ஹி, ஆ ஹி, ஆ ஹு, ஆ. ஹு, ஹ ஹு, ஹி ஹு ஹ, ஏஷ். ஏ, ம், ஹ, ஹி, ம், ஹு, ஏ, ம். ஏஷ். ஒவ்வொரு இடத்துக்கும் காத்து வரணும். மேலே சொன்னாலும் காத்து வரணும், காத்து வரும். சரிங்க காத்து வரணும். சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சிஸ்டர்.